பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அன்னாள் சொல்கிறாள். ஆபிரகாம் தன் மனைவி சாராளுக்காக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளுக்காக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அதை கேட்டு 2 பிள்ளைகளை கொடுத்தார். மனோவாவும் அவன் மனைவியும் பொருத்தனை பண்ணி கொண்டார்கள். கர்த்தர் சிம்சோனை கொடுத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமல்ல, நம்முடைய உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற அனைவருமே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து கேட்டு பெற்றுக்கொண்டவர்களே எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, விண்ணப்பத்தை கேட்கிறவர், அதாவது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று. எனவே இதை நன்கு அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சித்தம் அறிந்து கேட்டு பெற்றுக்கொண்டவை எல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றன, ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றன. அவர் சித்தமில்லாமல் கேட்டு பெற்றுக்கொண்டவை அனைத்தும் வேதனைக்கு உட்படுத்தியதாக இருக்கின்றன. அன்னால் தேவனிடத்தில் எப்படி போனால்? வேதனையோடு கண்ணீரோடு சென்றால் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்னால் அந்த நிலையில் இருந்தாலும் விசுவாசத்தோடு, என்னை உண்டாக்கியவர், என்னை அறிந்தவர், என்னை தெரிந்தவர், என் தேவைகளை நிறைவேற்றி தருகிற கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவேன். அவர் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அநேக காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதை நம்பி கூப்பிட்டால் பெற்றுக்கொண்டால். அதே போல ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, மனோவாவுக்கு அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்கள் பெற்றுக்கொண்டதை அறிந்திருந்த அன்னால் தானும் அதே போல விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாள். எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அதை கேட்டு நிச்சயம் நமக்கு பதில் தருவார். தேவையானதை கொடுத்து அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவரே, கண்ணீரை துடைத்தவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவரே, இந்த நாட்களில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜெபத்திற்கும் பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து எங்களை நிந்திக்கிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல நாங்கள் விரும்புகிற, வேண்டுகிற எல்லா காரியங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.